நமஸ்காரம். 2 விஷயங்களை சொல்லுகிறேன். அதில் ஒன்றில் எப்படி நடந்து கொள்வோமோ அந்த சட்டம் அடுத்ததற்கு செல்லுபடியாகாது. இதேபோல் ஒன்றில் இருப்பதை மற்றொன்றுக்கு செல்லுபடியாக்க பார்த்தால் அது தவறாகிறது என்று பார்க்க போகிறோம். ஒரு தீட்டு, யாருக்கோ குழந்தை பிறந்திருக்கலாம் அல்லது ஒருத்தர் இறந்திருக்கலாம். நமக்கு அந்த தீட்டு தெரிய வராத வரை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். நமக்கு தெரிந்தால்தான் கோயிலுக்கு போகக்கூடாது, அடுத்தவர் பேர்ல படக்கூடாது, நம்ம வீட்டிலேயே சமையல் கட்டுக்கு செய்ய முடியாது, பெருமானுக்கு ஆராதனம் பூஜை செய்ய முடியாது, தள்ளி இருக்க வேண்டும். இது நமக்கு தெரிந்தால். தெரியாமலே போய் கொண்டிருந்தால் நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து கொண்டிருப்போம். அதனால் எந்த தவறும் இல்லை. அது குற்றமா பாபம் வருமா என்றால் வராது. தெரிந்து மறுபடியும் எல்லா இடத்திலையும் புழங்கினால்தான் தவறு. இது புரிகிறது. அதே சமயம் நான் ஒரு பொய் சொல்லுகிறேன். அது பொய் என்று நான் யாரிடத்தில் பொய் சொன்னேனோ அவர் நினைக்க கூட இல்லை. நிஜமாகவே அவர் உண்மை என்று நம்புகிறார். இது பொய்யாக இருக்கலாமோங்கிற சந்தேகம் கூட அவருக்கு வரவில்லை. சரி, அவர் அதை நம்பும் வரை நான் சொன்னது ஒருவேளை பொய் ஆகாதோ? எனக்கு தெரிந்தால்தான் தீட்டுன்னு சொன்னேன். அதப்போல் நான் பொய் சொல்லிவிட்டேன். அவருக்கு அது பொய்ன்னு தெரியாது. அவருக்கு பொய்ன்னு தெரிந்தால்தானே அது பொய்யாகும். இல்லை என்றால் அது உண்மைதானே. நேரே 2 2 4 என்று சொல்லாமல் 5ன்னு சொன்னால் தப்பாக சொல்லுகிறான் என்று உடனே தெரிந்து விடுமே. நான் அப்படி சொல்லவில்லை. ஒன்று நடந்திருக்கிறது, அந்த நடந்ததை நான் மாற்றி கூறுகிறேன். அவரும் அதை நம்புகிறார். என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தவர் நம்புகிறார். ஓ, இப்படி நடந்ததாமே என்றார். அப்படி நடக்கவே இல்லை. என் சௌகரியத்துக்காக நான் மாற்றி சொல்லிவிட்டேன். திரும்ப 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 பல பேரிடத்திலையும் அப்படியே பேசுகிறேன். எல்லாரும் நம்புகிறார்கள். அப்ப அது பொய் ஆகாதே. பொய்னு தெரிந்தால்தானே பொய்ன்னு சொல்ல முடியுமா? அது பிறருக்கு தெரிகிறதோ இல்லையோ, அவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, நான் அந்த விஷயத்தை மாற்றி சொன்னவுடன் அது பொய் தான். உண்மையாக நடந்ததை நான் நடந்தபடிக்கு பார்க்க வேண்டும், அல்லது நடந்தபடிக்கு விசாரித்து அறிய வேண்டும். நான் அறிந்ததை அப்படியே சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. நான் அறியும் போதே நடந்ததையே தப்பாக அறிந்துவிட்டு நான் தப்பாக அறிந்ததையே எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் அது பொய். ஏனால் அப்படி நடக்கவில்லை. அல்லது நடந்ததை நான் உண்மையாக தெரிந்து கொண்டு நான் மாற்றி பேசலாம். அது பொய். ஆகவே இந்த 2 இடங்களிலேயும் நான் மாற்றி விட்டாலே, நான் தப்பாக புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது சரியாக புரிந்து கொண்டதை தப்பாக மாற்றி சொன்னாலும் சரி, 2 விதத்திலும் பொய். இன்னொன்று, நான் ஒரு விஷயத்தை திரித்து சொல்லுகிறேன், மாற்றி சொல்லுகிறேன்.
இன்னபடிக்கு அவசியம் நான் செய்கிறேன் என்று ஒருத்தரிடத்தில் சொல்லுகிறேன். இனிமேல் தான் அது நடக்கவே போகிறது. இப்ப இது உடனடியாக பொய்ன்னு சொல்ல முடியாது. என்னால் இனிமேல் தான் அது நடக்க போகிறது, கண்டிப்பாக நான் பார்த்து செய்கிறேன், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் செய்வேன் என்று சொல்லுகிறேன். அப்புறம் அது என்னால் பண்ண முடியலாம், முடியாமலும் போகலாம். நிஜமாகவே நான் முயற்சி எடுத்து அது என்னால் செய்ய இயலவில்லை என்றால் நான் முதலில் சொன்னது பொய்யாகாது. ஆனால் எனக்கு பண்ற இன்டென்ஷனே இல்லாமல் அவசியம் செய்கிறேன் அப்படின்னு இப்போது உங்களிடத்தில் சொன்னால் அது இப்போதே பொய். நீர் சொல்லிவிட்டீர், நான் செய்கிறேன், 2 நாட்களில் பாருங்கள் என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் அதை செய்ய போவதில்லை என்றது அப்போதே எனக்கு தெரியும். இன்டென்ஷனே இல்லை. அப்படி இருக்கும்போது அதை 2 நாள் கழித்து பண்ண முடியாமல் போய் அப்போது பொய்யாகாது. அப்போது இயலாமை அப்படியும் இல்லை. இப்ப நான் சொன்ன போதே பொய்யாகிவிடும். ஏனால் பண்ணும் எண்ணமே என்னிடத்தில் இல்லையே. அது இல்லாமல் அன்றோ இவரை திசை திருப்புவதற்காக, மிஸ்கைடு பண்ணுவதற்காக நான் பேசுகிறேன். அப்படி இருந்தாலும் பொய். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்க முடியுமா இல்லையா? வாழ்க்கையில் பொய்யே இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்பார்கள். இதை போல இருக்கிறதெல்லாம் தவிர்க்கலாமே. பெரிய பொய்களாக சொல்லலாம், சின்ன பொய்களை தவிர்க்கலாம். சின்னதை சொல்லுங்கள், பெரியதை தவிருங்கள். இப்படியெல்லாம் நாம் பாரபட்சம் எல்லாம் பார்க்க முடியாது. நேர்மையாக இருக்க வேண்டுமானால் சரியானதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எதை தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அதை அப்படியே தான் பேச வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக் கொண்டிருந்தால் அது அசுத்தி, அழுக்கு, மனதிலேயே அழுக்கு. தாராளமாக தவிர்க்க முடியும், முயற்சித்தால் முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.